இப்போ 2015 எனக்கு மீண்டும் என் வாழ்க்கையில் பெரிய புயல். ஆனால் ஒரு வியாதி வந்தது. இந்த வியாதி கருங்குஷ்டம். இதுக்கு மருந்து இல்லை, ஃபைல்ஸ் கூட இல்லை. இது முந்தி காலத்தில் இருந்தது. இப்போ இந்த இது வியாதியே இல்லைம்மா, இதுக்கு மருந்து இல்லை. அதனால் ஆயிரக்கணக்கான வெடிப்புகள், பிளேடு போட்டு கீறின மாதிரி வெடித்து விரலெல்லாம் ஒரு விரல் எடுத்தால் 1000-5000 வெடிப்பு இருக்கும். இந்த ஒரு பேசினில் வச்சு அந்த தண்ணியை வச்சு காலைல கழுவி விடுவேன். அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வயிற்றில் குடலுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அப்படி ஸ்மெல் அடிக்க வச்சிடலாம். பயங்கரமான ஸ்மெல்லு. வீடு பூரா அப்படியே பயங்கரமாக நார் வச்சிடலாம். அப்படியே அந்த எலும்பெல்லாம் கூட நீளமாகி கை காலெல்லாம் நல்லாகி ரொம்ப அற்புதம். ஆண்டவர் செஞ்ச அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூபிட்டர் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய சாட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நாளில் கூட நம்ம சாட்சிக்குள்ளாக செல்லலாம். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி அமல்ராஜ் அங்கிளும் புஷ்பராணி ஆண்டியும் நம்ம மத்தியிலே இருக்கிறாங்க. ஸோ வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், ஆண்டோட கிருபையால் நல்லா இருக்கிறோம். ஓகே சூப்பர் ஆண்டி. முதலாவது கூட ஆண்டி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றி கூட எங்களோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஓகே, நான் என் பேர் புஷ்பராணி, எம்ஏ பிஎட் கிராஜுவேட்டு. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான் வளர்ந்தேன். எங்களுடைய முன்னோர்கள் அப்போ ஒரு வெளிநாட்டு மிஷினரி மூலமாக எங்கள் முன்னோர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதில் மீதியாக இருக்கிறது நான் மட்டும்தான். எங்கள் குடும்பத்தில் நானும், அப்புறம் என்னோடய கணவர் குடும்பத்தில் அவர் மட்டும்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் 2 பேரை இணைச்சார். எங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சி ஆண்டவர் மாற்றினார். சூப்பர். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் ஜென்ரேஷனில் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள் இருந்திருக்குல்ல ஆண்டி. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டி? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்தீங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலையில். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஆர்சி கிறிஸ்டின் தான். ஆனால் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் அவ்வளவு சம்மந்தமே இல்லை. எப்போவாவது கிறிஸ்மஸுக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நாங்கள் ஆலயத்துக்கு போவோம். ஆனால் வேறு தெய்வங்களை கையெடுத்ததில்லை. இயேசும் ஒருத்தர் இருக்கார் தெரியும், ஆனால் அவ்வளோ ஆழமாக நேசிக்கிறாரு, நமக்கு கேட்டதை செய்வாருங்கிறதெல்லாம் தெரியாது. ரொம்ப வசதியான குடும்பத்தை தான் பிறந்தோம், வாழ்ந்தோம், நல்ல ஒரு வேலையில் இருந்தோம், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சந்திக்கிற தருணம் வரும் பொழுது அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. வாழ்க்கையே தலைகீழாக போகிற அளவு ஒரு மாற்றம் ஒரு பெரிய குழிக்குள்ளே இறங்கி திருப்பி ஆண்டவர் அதை விட அதே மேலான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இப்போ வச்சிருக்கிறாரு. சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வச்சிருக்கிறாரு. ஓகே, நீங்கள் அந்த பள்ளத்துக்குள்ளே போகிற சூழ்நிலைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த சூழ்நிலையை சந்தித்த விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எங்களோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. படித்தது நான் தான், கிராமத்தில் ஒரே பொண்ணு படித்தது நான் தான். அது மாதிரி என்னோடய தந்தையார் திருமணம் பண்ணும்பொழுதும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. என்னோடய கணவர் பெரிய நிறுவனத்தில் நல்ல ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சு கொண்டு வந்தார். அந்த கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக நல்லா நடத்தினாங்க. நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களுக்குரிய மதிப்பு இது எல்லாம். அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய பணங்கள் சேர்த்தோம். ஆச்சரியம் ஐஸ்வர்யம் இருந்ததுனால நல்லா தான் இருந்தோம். இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் சில புயல்கள் வந்தது. என்னோடய கணவருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நிறுவனத்துலேருந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லா டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி கடைசி டெஸ்ட்டில் வரும்பொழுது அவருக்கு டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டிபி மார்க் இருக்குது சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ரிஜெக்ட் பண்ணனால அவர் ஒரு மனம் உடைந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார். அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வந்துட்டார். அதே சமயத்தில் என்னுடைய சகோதரனோட வீட்டுக்கு பிரியமில்லாத ஒரு திருமணத்தை பண்ணதுனால அது எங்கள் உறவுகளுக்குள்ள பெரிய விரிசலாகி என்னோடய குடும்பத்தில் அது என்னை பாதிக்கும் பொழுது நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் என்னை அப்படி நிராகரிக்க ஆரம்பித்தாங்க, ஒதுக்க ஆரம்பித்து அநேக அவமானத்துக்கு அப்படியே இருந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறுகிற சூழ்நிலை வந்தாச்சு. எதுவுமே இல்லாமல். அப்போ அவருக்கும் வேலை இல்லை,
நானும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் 2 பேரும் வெறுங்கையா வீட்டை விட்டு வெளியே வந்து எங்களோட வாழ்க்கையை துவங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சமயத்தில் எங்களுக்கு 2 குழந்தைகளும் ஆச்சு. அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். ஆரம்பத்தில் ஒரு நல்ல பள்ளிக்கூடங்களில் 2 பிள்ளைகளையும், ஒரு பெண் ஒரு ஆண், 2 பேரையும் நல்ல பள்ளிக்கூடங்களில் நல்ல ஒரு கல்வியை கொடுத்தோம். ஆனால் வீட்டிலேருந்து வெளியே வந்த பிறகு எங்களால் திரும்பி ஒரு வருமானத்தை தேடுறதுக்குள்ளே அது மிகவும் சிரமமாயிடுச்சு. குழந்தைகளை வச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, அவருக்கு உடல்நல சௌகரியம் இல்லாதனால அவருக்கும் போக முடியாத சூழ்நிலை. எப்படியோ தடுமாறி நாங்கள் சேர்த்து வைத்த இந்த சேமிப்புகள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சது. அது ஃபீஸ் கட்ட, வாடகை கொடுக்க, அந்த மாதிரி எல்லாமே கரையிற சூழ்நிலை ஆரம்பிச்சிருந்து திரும்பவும் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு மனுஷீகமாக முயற்சித்து சரி திருப்பூர் போனோம். நாங்கள் இருந்தது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போனால் அது நிறைய பனியன் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்குது. நம்ம ஏதாவது தொழில் செய்யலாம், இருக்கிற பணத்தை வச்சு அதை செய்யலான்ட்டு எஞ்சி இருக்கிற பணத்தை கொண்டுட்டு அங்கே போனோம். அங்கே நமக்கு தெரியாத தொழில், பரிச்சயமில்லாத தொழில். அப்போ உண்மைக்கும் அந்த தேவைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இது. அப்போ முதலீடுகள் தொடர்ந்து போட முடியாதனால அதில் தோல்வி விட்டுரு இருக்கிற எல்லாமே கரைஞ்சி முடிஞ்சு வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தில் இருந்தோமோ அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்தோம். அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத அளவுக்கு வறுமையும் கடனும் எங்களை மூடிக்கொண்டது. வறுமை எந்த அளவு வறுமைனா, 1 கிலோ அரிசி வாங்கக்கூட முடியாது. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கவோ நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கவோ முடியாத அளவுக்கு வறுமையில் கஷ்டப்படும் போது நம்மளாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளாம் அப்படி இருக்கணுமா, வாழணுமாங்கிற ஒரு சூழ்நிலை மனசு இது. இந்த சூழ்நிலையில் என் கணவருக்கு உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாகி ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர சரியாக இருந்தது. அதுக்கான ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தேவையான பண வசதி கூட இல்லாத அளவு அவ்வளோ சிரமப்படும் போது கடைசி நம்மளாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், கீழே இருந்த எங்களை அப்படியே மெல்ல சந்திக்க ஆரம்பித்தார். ஓகே அங்கிள், ஆண்டி இவ்வளோ நேரம் சொன்னாங்க ஒரு அகல பாதாளத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்களும் ஆன்ட்டியோடன்னு கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆன்ட்டியோட மன சூழ்நிலை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒரு சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எதை கடந்து வந்தீங்க அங்கிள் இதில்? என் பேர் அமல்ராஜ். நான் ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு ஆக்சுவலாக சொந்த ஊர் கோயில்பட்டி. பட் நாங்கள் செட்டில் ஆனது கோயம்புத்தூர்லேருந்து செட்டில் ஆனோம். நான் படித்தது, ஸ்கூலிங் படித்தது, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தது எல்லாமே நான் கோயம்புத்தூரில் தான் நான் படித்தேன். ஆக்சுவலாக கோயிலில் ஆர்சியாக இருந்தால் கூட கொஞ்சம் பக்தியாக இருப்பேன். ஆக்சுவலாக டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவேன், சர்ச்சில் உதவி செய்வேன், அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தேன். ஆக்சுவலாக அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த பிறகு எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் கம்பெனி எனக்கு வேலை கிடச்சி, இன்ஜினியராக வேலை கிடச்சிது. சின்சியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. பட் என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். அங்கே ஒரு 5-6 வருஷம் வேலை செஞ்சேன் நான். ஆக்சுவலாக சீனியர் இன்ஜினியர் போஸ்ட் வரைக்கும் அங்கே அந்த இதில் இருந்தேன். கஷ்டமான டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக நான் இருந்தேன். ஆக்சுவலாக ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் இருக்கும். அந்த ஒரு ஷிஃப்ட்டில் நான் இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். ரொம்ப இதாக இத்தனைக்கும் எனக்கு வீசிங் பிரச்சனை இருந்துச்சு. பிறந்ததுலேருந்து எனக்கு ட்ரபிள் இருக்குது. ஆக்சுவலாக அது எங்கள் ஃபேமிலியோடைய ஒரு சாபம் மாதிரி. ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்பப்போ அந்த வீசிங் ட்ரபிள் இருக்கும். இருந்தாலும் நான் வேலைக்கு நான் விடாமல் ஓடிடுவேன். ஆக்சுவலாக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளிநாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு 4-5 பேர் அனுப்புவாங்க. மொத்தம் 500 இன்ஜினியர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஆக்சுவலாக அதை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புவாங்க. மேக்ஸிமம் அவங்க அந்த ஊரில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஆக்சுவலாக எனக்கு திடீர்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் காலைல நாங்கள் வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி உன் பேர் செலெக்ஷன் ஆகிருக்கு ஃபாரின் போகிறதுக்கு அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்போவே பயம் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபாரின் போகிறது எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குது. அந்த குளிரில் என்னால் இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு அடிமனத்தில் ஒரு பயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக 2 ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். 5 பேர் மொத்தம் 4 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கம்பெனி நான் எல்லாத்துலேயும் நல்லா பழகுவேன். நைட் ஷிஃப்ட்டில் இன்சார்ஜாக வருவேன். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த டாக்டர் சொன்னது
அமல்ராஜுக்கு வந்து டிபி இருக்குதுன்னு சொல்லி டிபி அட்டாக் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. தெரியல எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு வீசிங் ட்ரபிள் இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணது வந்து உள்ளே வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் அந்த இது மாதிரி இன்ஜினியரிங் இதில் இருந்தேன். அந்த துகள்கள் இன்ஜினியரிங் அந்த இரும்பு துகள்கள்லாம் வந்து ஒரு வேளை போயிருப்பேன்னு தெரியல, எனக்கு தெரியுது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது வந்து நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன். என்னுடைய ஒரே எண்ணம் வந்து அந்த அந்த நிறுவனத்தில் வந்து நான் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வரணும், டாப் போஸ்ட்டுக்கு வரணும். நான் சேர்ந்ததே அந்த அந்த ஒரு மனநிலையில் சேர்ந்தேன். நான் டாப் போஸ்ட்டுக்கு வந்துடணும், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா டாப் போஸ்ட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய கனவு பூரா அப்படியே சேர்ந்துருச்சு. அந்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து விட்டுடுச்சு. கம்பெனியில் வந்து எல்லாருமே வந்து அமல்ராஜுக்கு வந்து டிபி வந்துருச்சுன்னு சொல்லி டிபி வந்து எல்லோரும் பயப்படுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. உடனே நான் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். போய் யார்கிட்டையும் சொல்லலை. ஒரு நாள் காலையில் போய் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த பிறகு என்னென்ன ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதில் நான் சேர்ந்தேன் ஆக்சுவலாக. சேர்ந்துட்டு நல்லா டாப் போஸ்ட்டுக்கு வந்தேன் ஆக்சுவலாக. என்னை சுற்றி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 500 ஏஜென்ட்ஸ் பக்கத்தில் இருந்து எனக்கு இருந்தாங்க ஆக்சுவலாக. நல்லா சம்பாதிச்சேன் ஆக்சுவலாக. மாதத்துக்கு பார்த்தா 30,000 40,000 வர அளவுக்கு சம்பாதிச்சேன் ஆக்சுவலாக. பேங்க்லேயே ஆச்சரியப்படுவாங்க, அவ்வளோ எஃப்டி போட்டிருந்தேன். என் மிஸ்ஸஸ் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வரும்போது 30 பவுன் தான் நகை போட்டு வந்தேன். அப்போ நான் வந்து 100 பவுன் நகை வரைக்கும் அதை வந்து சேர்த்துனேன். பேங்க்கில் வந்து நிறைய எஃப்டிஸ் கையில் எப்போ பார்த்தாலும் 5 லட்சம் 6 லட்சம் கேஷ் இருக்கும். நிறைய மீட்டிங் போடுவேன், பல ஊருக்கு போவேன். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து நான் வந்து அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. நிறைய ப்ரைஸஸ்லாம் கொடுப்பேன். போகிறப்ப வந்து காரில் தான் போவேன், கார் எடுத்துகிட்டு போவேன். ஒரு ரவுண்ட் எடுத்து போயினா 3 லட்சம் 4 லட்சம் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்தப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு பிரச்சனை வந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. எனக்கு ஒரு ரொம்ப இருந்த காசுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. பையன் நல்ல ஸ்கூலில் சேர்த்திருந்தேன், பொண்ணையும் நல்ல ஸ்கூலில் சேர்த்திருந்தேன். இப்போ வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் வந்து சரி வீட்டை விட்டு நான் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து ஒரு அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு அது வரைக்கும் எனக்கு வந்து வாடகை வீட்டுக்கெலாம் இருந்தது கிடையாது. வெளியில் சாப்பிட்டது கூட கிடையாது. நான் ஆக்சுவலாக வீட்லேயே நல்லா இதாக இருந்தேன். அப்போ அங்கே போய் ஆக்சுவலாக என்னால் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் ஆக்சுவலாக. ஒரு பாய் கூட என்னால் வாங்க முடியல. அப்போ அந்த பையனையும் வச்சுட்டு பிள்ளையும் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. சமைக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருப்போம். என் பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து அப்படியே அதுலேருந்து மெதுவாக ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் தான் அப்போ வந்து சரி நம்ம எல்லாம் சொன்னாங்க திருப்பூருக்கு போனோன்னா அங்கே வந்து பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிச்சம் இருந்த காசை வச்சுட்டு ஒரு 2 மிஷின் வாங்கி போட்டு திருப்பூரில் வந்து அந்த கம்பெனியை சின்னதாக ஒரு கம்பெனியை வச்சு அந்த கம்பெனி வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் 2 பேர் நல்லா வேலை செய்வான். தொழிலை பற்றி தெரியலை, இருந்தாலும் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு அதில் வந்து வேலை செஞ்சதுனால ஆர்டர்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. நல்ல ஆர்டர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நல்லா செஞ்சு கொடுப்பேன். சின்ன இடம் தான் ஆக்சுவலாக. அவங்களே அதை ஆச்சரியப்பட்டாங்க, இந்த சின்ன இடத்துல வச்சு எப்படி இவ்வளோ செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அப்படி செஞ்சு நல்லா பேர் வாங்கினேன். ஆனால் வந்து திருப்பி வந்தனால வந்து அந்த பணத்தை வந்து போட முடியல. நூல் வாங்குறதுக்கு வந்து திருப்பி காசு வேணும். அதனால வந்து காசு வந்து எனக்கு வந்து உடனே வராது ஆக்சுவலாக. பிச்சு தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து மேற்கொண்டு என்னால் படம் போட முடியாதனால வந்து அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. புள்ள ஆரம்பித்து அந்த பெரிய ஒரு 4-5 மிஷின் வச்சுருந்தேன். அந்த மிஷினை விற்பேன் ஆக்சுவலாக. இல்லைன்னா கூட அடகு வச்சு அதை வச்சு சம்பளத்தை கொடுப்பேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. நம்ம கடன் வாங்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் கடனா எனக்கு என்னென்னு தெரியாது ஆக்சுவலாக. கஷ்டப்பட்ட காலத்தில் கூட 10 பைசா கடன் வாங்கினது கிடையாது. இப்போ அதுக்குள்ளே போக கடன் வாங்க ஆரம்பித்தேன். கடன் வாங்கி மெதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கடன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்படியே இந்த மிஷினெல்லாம் விற்றுட்டேன், தொழில் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஒரு நாள் வந்து அப்போ வந்து கூலிக்கு எடுத்து தைக்க ஆரம்பித்தேன். இந்த நம்ம லோக்கல் பனியன் இருக்கு இல்லையா, அது வந்து கூலிக்கு எடுத்து தைக்க ஆரம்பிச்சுன்னா சனிக்கிழமை சாயந்தரம் வந்து அதுக்கு வந்து அந்த கூலி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. எங்கிட்ட வந்து அப்போ வந்து 4-5 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 மிஷின் இருந்துச்சு. அதை வச்சு நான் அந்த இதை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த கூலி சனிக்கிழமை சாயந்தரம் அது வாங்கிட்டு வந்தேன்னா கொடுக்குற கூலி வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த வேலை செய்கிற கூலி கொடுத்த பிறகு என்கிட்ட வந்து 100 ரூபா கூட என்கிட்ட காசு இருக்காது ஆக்சுவலாக. அந்த மாதிரி அப்படியே 4 பேர் உட்காந்துட்டு வேறு யாருக்கும் வெளியில் நாங்கள் போக மாட்டேன். ரிலேஷன்ஸுக்கு யாரையும் சொல்கிறதும் கிடையாது ஆக்சுவலாக. நாங்களாம் கஷ்டப்பட உட்காந்து அழுவோம் ஆக்சுவலாக. அப்படியே என்ன பண்ண தெரியாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ரொம்ப நொடிச்சு போய் உட்காந்துருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ ஒரு நாள் வந்து காலையில் வந்து ஒரு மொப்பட்டை தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த மொப்பட்டை விற்று 500 ரூபாய்க்கு கூட போகாது. அந்த மொப்பட்டில் வந்து நானே போய் இதெல்லாம் தூக்கிட்டு வருவேன். அந்த குட்ஸ் இருக்கு இல்லையா, மூட்டையை வச்சுட்டு அந்த முன்னால் இடுக்கி வச்சு தான் தூக்கிட்டு வருவேன் நான். அப்படி ஒரு நாள் வந்துட்டு இருக்கப்போ எனக்கு தோணுச்சு பேசாமல் வந்து எங்கேயா பஸ்ஸில் விட்டு செத்து போயிடலாம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தப்போ அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. பஸ் ஏற்றப்போ வந்துட்டு இருக்கு. நான் அப்போ வந்து முன்னால் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ ஒரு சின்ன வாய்ஸில் கேட்குது ஆக்சுவலாக, நீ வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது திரும்புகிறப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று அங்கே இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் போய் நான் ஒரு ஆயா அம்மா கொண்டு இருந்துச்சு. அந்த அம்மா எனக்கு கேட்குறேன், நான் அந்த ஆயாக்கிட்ட என் ஒய்ஃப் படிச்சிருக்கா, வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து சரி வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எங்கள் ஒய்ஃப் வந்து அங்கே வந்து டீச்சராக போய் வேலை சேர்ந்தா. 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளத்துக்கு பேசிட்டாங்க ஆக்சுவலாக. ஒரு 4 வருஷம் கழிச்சு 2000 முடிச்சா பார்க்கப்போ எனக்கு ஆக்சுவலாக 2000 காசு வச்சாலும் மெதுவாக வர ஆரம்பிச்சா ஆக்சுவலாக. கம்பெனியை வந்து ஆண்டி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக, நீ வந்து இனி வந்து கடனமாக வாங்கக்கூடாது,
கடன் இன்னும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஆண்டவர் தொட ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலாக. அவங்க இவங்க ஆண்டியோட ஃப்ரெண்டு ஒரு அம்மா வந்து ஆண்டி கூட்டிகிட்டு போவாங்க ஆக்சுவலாக. கூட்டிகிட்டு போய் ஜெபிக்க வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த பெந்தகோஸ்ட் மேலே இருந்து எனக்கு வந்து அவ்வளோக்கா அபிப்பிராயம் கிடையாது ஆக்சுவலாக. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சியில் இருந்து ஒரு பெந்தகோஸ்ட்னு ஒரு வெறுப்பு எங்கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. எப்படி வந்து தெரியாது ஆக்சுவலாக. அவங்க என்ன சும்மா பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க, ஏன்னோ அது சரியாச்சு இது சரியாக செய்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் அது உண்மையாக வந்து எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த மனப்பக்குவம் இல்லை. என்னுடைய சூழ்நிலையிலேருந்து அதுக்கு வந்து போகவும் முடியாது ஆக்சுவலாக. இவங்க சில சமயம் வந்து வீட்டில் வந்து இவங்க பாஸ்டர்ஸ்லாம் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு கோவம் வரும் ஆக்சுவலாக. அப்படியே நம்ம சுற்றிட்டு அலைஞ்சிட்டு வந்து எங்கேயாவது ஆர்டர் கிடைக்குமா அங்கே சுற்றிட்டு வருவேன் நான். அப்புறம் சில ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இருந்துட்டு பகலில் கம்பெனிஸ் தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நைட்டில் 9 மணிக்கு மேலே போயிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 3 மணிக்கு பக்கத்தில் தான் வருவேன். தூக்கமே இருக்காது ஆக்சுவலாக. அப்படியே அப்போ கொஞ்சம் சம்பளம் ரொம்ப பெருசாலாம் ஒன்று இருக்குது, அதையும் கொடுக்க மாட்டானுங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வர வேண்டிச்சுன்னா அதையும் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்க வந்து ஜெர்மனிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கோபம் அப்படியே வரும். என்னை பார்த்தாலே வந்து பாஸ்டர்ஸ் வந்து மெதுவாக போயிடுவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தப்போ இவன் வந்து எனக்கே தெரியாமல் என் பையன் முதல்ல வந்து அப்போ வந்து அவன் வந்து நல்லா படித்தவன் ஆக்சுவலாக. பட் அவனுக்கு வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டனால முடியல. ஈரோட்டில் போய் அவன் வந்து ஒரு காலேஜில் போய் சேர்ந்தான் ஆக்சுவலாக. காலேஜில் அவன் வந்து பகலில் வந்து காலேஜுக்கு போவான், நைட்டுக்கு வந்து கொரியர் கம்பெனிலேருந்து போக ஆரம்பித்தான். இப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெந்தகோஸ்ட் சர்ச்சுக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து சூழ்நிலை இல்லை ஆக்சுவலாக. இவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பம் எப்படி இருக்குது, என்ன ஒன்றுமே எனக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக. அப்படியே அதுவே முழுகி போயிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அப்படியே சிக்கல்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. சுற்றி கடன் வேறு. காலங்காத்தால் வந்து கடன்காரங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, புல்லட்டில் வந்துடுவாங்க ஆக்சுவலாக. இன்னும் பயமாக இருக்கும் அப்படியே ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப போல்டுன்னு சொல்ல முடியாது, சாதாரணமான ஒரு மனுஷன் தான் ஆக்சுவலாக. ஆண்டி இவ்வளோ நேரம் அங்கிள் சொன்னாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 100% எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு. எங்கே சுற்றி வந்தாலும் கண்ணீர் மட்டும்தான், நிந்தனைகள் மட்டும்தான், கவலைகள் மட்டும்தான். ஸோ இதன் மத்தியில் தான் இருந்திருக்கிறீங்க. இப்படி இருந்த உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எங்கே இருந்து பார்த்தாரு, எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தார் ஆண்டி? இப்படி கடன் பிரச்சனை எல்லாம் அவமானங்களில் அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும் பொழுது என் பையனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நல்லா தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுனால அவன் ஆண்டருக்குள்ளே மெல்ல வந்தான். ஆண்டருக்குள்ளே வந்துட்டு அவனோட நடவடிக்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது பார்த்தோம். அவன் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அன்பாக, அவன் கோவமே வராது. அவ்வளோ ஒரு எங்களுக்கு நம்ம குழந்தையா, நம்ம பெற்ற பிள்ளையாங்கிற அளவுக்கு அவருடைய குணாதிசயங்கள் மாறிச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தால், ஆனால் அதுக்குள்ளே அவன் போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்திருக்கான், எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தா. அந்த பெண்ணை நாங்கள் போக வரும்பொழுதெல்லாம் பார்த்துட்டு அவள் கேட்பா, ஏன் ஆண்டி எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறீங்க, ஏன் ஆண்டி என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லைன்னு சில நாளில் அப்படியே மழுப்புறதுண்டு. ஸோ அப்போ நெருக்கி கொஞ்சம் பழகும் பொழுது அப்போ சொன்னேன், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியலை அப்படிங்கும்போது, நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, ஜெபிச்சா எப்படி கடன் பிரச்சனை தீரும், நமக்கு தலைக்கு மேலே இவ்வளவு இருக்கே, நம்ம ஜெபிச்சு எப்படி இதாகும், எந்த வழியும் இல்லை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது. அப்போ நம்ம சொந்தக்காரங்க, தாய் தகப்பன்லாம் கடவுள் தவிர யாரும் இல்லை, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. நிற்கதையாக நிற்கும் பொழுது அப்போது ஒரு சின்ன வெளிச்சம். அவங்க வீட்டில் ஒரு நாள் வந்து எனக்காகவே ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணி அவங்களோட டீமை கூப்பிட்டு வந்து அப்போ ஜெபிக்கும் பொழுது எனக்கு அது கடன் அப்படி தான் இருந்தது. ஆனால் மனசில் ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. அன்றைக்கி ராத்திரி எனக்கு அப்படி சந்தோஷமாக தூங்கினேன். ஆனால் எப்போவுமே நான் அழுதுகிட்டே தான் வந்து படுத்துப்பேன், தலைக்கண்ணிலாம் நனைஞ்சிரும், அந்த அளவு அழுவேன். அன்றைக்கி ரொம்ப எனக்கு அந்த அழுகை வரல, அந்த சந்தோஷமாக இருந்தது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்போது மெல்ல அப்புறம் நானாக வாலண்டியராக அந்த பிள்ளைகிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த பொண்ணு ஊருக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் லைட் இல்லைன்னா கூட எனக்கு அந்த மனசு கஷ்டமாக இருக்கும், அவங்க வீட்டில் லைட் எரியலை அப்படிங்கிறது. அந்தளவு ஆண்டவர்கிட்ட அப்படி நெருங்கி போக ஆரம்பித்தேன். போகும்போது மெல்ல எங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றா முடிந்தது, சால்வ் ஆச்சு. என்னோடய பையனுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல போய் சேர்ந்து 1 மாதத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோனை கொண்டு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு கடனை அடைச்சோம். ஏன்னா அந்த அன்னைக்கு அதை கொடுக்கலைன்னா அவன் வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தான். ஆண்டவர் இந்த அவமானத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது அந்த ஆண்டவரோட டேஸ்ட் அது முதல் தடவை அவரை ருசிக்க ஆரம்பித்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பணும். ஏன்னா யாருமே தாய் தகப்பன் கூட உதவாத இடத்துல எங்கேயோ இருந்து ஒரு ஒத்தாசை வருதுன்னு சொல்லிட்டு
வைராக்கியமாக இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்த்து அதை போட்டு எடுக்கிறது. அப்புறம் அது மாதிரி சர்ச்சுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை. இதெல்லாம் பாடுறாங்களே, இதெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். அப்போ நான் ஜெபிப்பேன். என்ன ஜெபிப்பேன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியும். யாராவது ஜெபம் பண்ணுறவங்கள அனுப்புங்க, நான் சாப்பாடு நல்லா பண்ணுவேன், பண்ணி போடுறேன், என்னால் அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுவேன். ஆனால் வருவாங்க ஜெபிக்கிறவங்க, அங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே கோவம் வரும் அவருக்கு. அந்த அப்புறம் அவருக்காக ஜெபிச்சு அவர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார்னு வைங்களேன். இப்போ ஆண்டவரை அறிஞ்சப்பறம் ஒவ்வொரு பிரச்சனையாக தீருது. நாங்கள் வாங்கின சில லோன்களை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பல வழிகளை உதவி செய்தார். பஸ் ஒரு ஃபைனான்ஸ்காரன் 6 வட்டிக்கு கொடுக்குறவன், அம்மா எனக்கு காசு வேண்டாம்மா, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு போனதை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? அந்த ஆள் பைக்கு கேட்டாலே உயிரே போயிடும், பயமாக இருக்கும். அங்கிள் ஓடிடுவார், காலையில் எழுந்திரிச்சு ஒளிஞ்சிடுவார். நான் தான் பதில் சொல்லணும். அவர் ஒரு நாள் வந்துட்டு, வேண்டாம்மா நீ கஷ்டப்படுறீங்க, வேண்டாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் போது எனக்கு அது பெரிய ஒரு அற்புதம். ஒரு கந்து வீட்டுக்காரன் எவனும் விட்டு கொடுத்ததே இல்லைங்க. அது மாதிரிலாம் அற்புதம் ஆண்டவர் பண்ணார். அப்போ சில இந்த பேங்க்லலாம் லோன் தள்ளுபடி ஆச்சு. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றா சந்திச்சுட்டே வந்துட்டு மெல்ல பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க புரியாது, ஆனால் படிக்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்கும்போது அதை அப்படியே உட்கொள்ளும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த வாழ்க்கை கொஞ்சம் மலர்ந்தது, கொஞ்சம் சந்தோஷிச்சு. அப்போ 2000 சம்பளத்தில் இருந்தேன்னா, அந்த 2000 சம்பளத்துலேருந்து அங்கே ஒரு காசு ஒரு 600 காணும்னு சொல்லிட்டு அந்த நான் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருந்தனால நான் தான் எடுத்திருப்பேன்னு அவங்க சந்தேகப்பட்டதில் அந்த வேலையை விட வேண்டியதாயிடுச்சு. விட்டுட்டு வீட்டில் சும்மா இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000 வேலை கிடச்சிது. அந்த 4000 வேலையிலேருந்து நிறைய வேலைகளை கற்றுக்கொண்டேன். அங்கேயும் அவங்க செட்டப் பண்ணனால அந்த இடத்த விட்டு வெளியே வர வேண்டியதாயிடுச்சு. வெளியே வந்துட்டு ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருந்தேன். ஒரு மீட்டிங் இருந்தேன், அந்த மீட்டிங்காக போயிருந்தேன். அப்போ தான் முதல் தடவை அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுறோம், ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும்போது அந்த மீட்டிங் ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் இருந்தது. நான் சர்ச்சுக்கு சைடில் உட்காந்துருக்கும்போது என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பிட்டு பேப்பர் பறந்து வந்தது. வந்து செடிக்கு இடையில இருந்தது. நான் சும்மா உட்காந்து அந்த பேப்பரை எடுத்து அதை பார்க்கும்போது, ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸிபல் தேவைன்னு போட்டிருந்தது. பிரின்ஸிபல் தேவை, 15000 சம்பளம் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு பிரின்ஸிபலாக முதல்வராக இருந்த அனுபவமே இல்லைங்க. என்ன தைரியம் வந்ததோ தெரியல. அப்புறம் அங்கிள் எங்கேயோ வெளியே போயிருந்தார். வந்தோடனே பாருங்கள், இந்த பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே இந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி 2 பேர் போனோன்னா அவங்க உடனே செலக்ட் பண்ணி 15000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அன்னைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் இப்படியும் கூட அற்புதம் பண்ண முடியுமா? அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த 15000 சம்பளத்துக்கு எப்போ சேரணும், ஒரு 15ஆம் தேதி சேரணும், 15ஆம் தேதி 17ஆம் தேதி சேரணும் வைங்க. அதுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நாட்களில் இன்னும் சாயங்கால நேரத்தில் பழைய 4000 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அதில் இருந்து தான் இப்போ இது கிடச்சிருக்குது, போகணும் நீ. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு கார், அம்பாசடர் கார் வந்து நின்னது. நிறைய ஆட்கள் அதிலேருந்து இறங்கி வந்தோன்னே யார் நம்ம வீட்டுக்கு யார், நம்ம கார் போட்டு வர்ற அளவுக்கு நம்ம யார் இப்படி பார்த்தா ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு முக்கியமான பர்சன்ஸ், அதாவது அவங்க ப்ரெசிடெண்ட்டு, ஓனர் வரல, ப்ரெசிடெண்ட்டு, அந்த செக்ரட்டரி எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்து என்னை பார்க்குறதுக்கு காத்திருந்தாங்க. என்ன அப்படிங்கும்போது, நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு பிரின்ஸிபலாக வரணும்னு கேட்டாங்க. இது வேறு ஸ்கூலு. எங்கேருந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது, என்னோடய அட்ரஸ் என்ன எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, தெரியுமா, நீங்கள் எஸ் மட்டும் சொல்லுங்கம்மா, சரின்னு மட்டும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது எனக்கு ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லிட்டேன், நான் போகிறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களுக்கு வீடு தரேன், 20000 சம்பளம் தரேன், வீடு தரேன், கார் தரேன் எல்லாம் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆசைப்படலை, ஏன்னா நம்ம வாழ்த்தை அங்கே கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்கள நான் போக்கு காட்டி சரி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க விடாது தினமும் வந்து எங்கள் இடத்த பார்த்துட்டாவது போகணுன்னு நின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் இருந்த இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகும்போது பார்த்தா அது ஒரு தனியான ஒரு காடு. அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கிராமம், ரொம்ப குக்கிராமம் மாதிரி. ஸ்கூலெல்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேற ஆள் பார்த்துங்க
அப்படி சொல்லும்போது அப்போ அந்த செக்ரட்டரி சொன்னார், அம்மா இது மாதிரி 2 ஃப்ரீ ஸ்கூல் நடத்துகிறோம், தயவுசெய்து நீங்கள் சேராட்ட பரவாயில்ல வந்து பார்த்துட்டு போகணுன்னு கூப்பிட்டாரு. அப்போ அந்த 2 ஃப்ரீ ஸ்கூலை போய் பார்க்கும்பொழுது அவங்க எல்லாமே குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக எல்லாம் ட்ரெஸ்ஸு புக்ஸு எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது பார்க்கும்பொழுது அங்கிள் சொன்னார், ஒருவேளை ஆண்டவர் உன்னை அழைக்கலாம், அந்த டவுன் ஸ்கூலுக்கெல்லாம் ஆள் கிடைப்பாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அதனால் ஆண்டவர் உன்னை அழைக்கலாம், யோசிச்சுக்கோ அப்படின்னாரு. அவனுக்கு அப்போ நான் சொன்னேன், நான் அப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டம்ப்பா, ஒன்றும் இல்லை, கடை இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து போகிறது கஷ்டம், ஹாஸ்டலில் அங்கங்கே படிக்கிறாங்க, வந்து போகிறது கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா இருக்குதுங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களே எனக்கு விடவே இல்லை. அதுக்கு பிறகு பிள்ளைங்கள்ட்ட கேட்கும்போது ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? அவர் வந்து உனக்கு சும்மா கூப்பிடலையே, பணம் கொடுத்தானே கூப்பிட்றாரு. ஒரு தனி மனுஷன் வந்து ஒரு ஊரே கட்டி அந்த ஊருக்கு வாட்டாக்கில் வச்சு அந்த ஊர் பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்கூலு, இன்னொரு ஊர் கட்டி அந்த ஊர் பிள்ளைகளுக்காக ஸ்கூலு, அவன் செய்யும்போது உனக்கு காசு கொடுத்தானே கூப்பிட்றாங்க, ஏன் நீ போகக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே வருது. சரி, நான் அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னை கொண்டு அந்த ஊர்லேயும் பெரிய காரியம் செய்தார். எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சடன் அது நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, ஒரு காரு, ஒரு டிரைவர், பெரிய வீடு ஃப்ரீயாக கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அப்படியே மெல்ல மேலே வர ஆரம்பிச்சிது. மேலே வர ஆரம்பிச்சது மாத்திரம் இல்லை, கடவுள்கிட்ட கரம் என்னோட இருந்தது. ஏன்னா அந்த பிரின்ஸிபல் வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த 4000 ரூபா ஸ்கூலில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதை வச்சு எப்படியோ ஆண்டவர் நடத்தினார். 60 பிள்ளைங்க இருந்த ஸ்கூலு, இன்றைக்கி அந்த ஸ்கூல் இருக்குது 2500 பிள்ளைங்க. நான் அங்கே இருந்த ஒரு 5-6 வருஷம் இருந்தேன். 6 வருஷத்தில் 60 பிள்ளைங்க வந்து 2500 பிள்ளைங்களை ஆண்டவர் உயர்த்தி கொடுத்தாரு. ஒரு பஸ் இருந்தது, 25 பஸ் வாங்கிட்டாங்க அவங்க. ஆமாம், நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் போதும் எழுந்துருன்ட்டார். ஆனால் அதே 12 ஆபிரகாமுக்கு சொன்னது, நான் காட்டும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். கீழ்ப்படிந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிந்தோம். அதற்கு பிறகு தான் அதை விட்டு நல்ல நிலைமையில் இருக்கும்போது எழுந்து இந்த காங்காயம்பட்டினத்திற்கு வந்தோம். ஓகே ஆண்டி, நமக்கு என்ன தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு சொல்லுவோம், ஆண்டவருக்குள்ளே நிலச்சி நிற்கிறோன்னு சொல்லுவோம், ஆனால் பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். கரெக்டில் அவன் வந்து நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலே அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுவும் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமான ஒரு அன்பாக நம்ம இருக்கிறோன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய ஸ்டெப்ஸே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கும். கண்டிப்பாக. அதை எப்படி மேற்கொண்டு, அதில் எப்படி ஒரு ஜெயத்தை பார்த்து எப்படி அதில் மேற்கொண்டு இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்க ஆண்டி? இப்போ 2015 எனக்கு மீண்டும் என் வாழ்க்கையில் பெரிய புயல். ஆனால் ஒரு வியாதி வந்தது. வியாதி வந்ததுன்னா முதல்ல சின்னதாக அலர்ஜி மாதிரி உள்ளங்கையில் கருப்பு புள்ளிகளாக வந்தது. புள்ளிகளாக வரும்பொழுது டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லைம்மா, பாத்திரம் தேய்க்கிற விம் அலர்ஜி, நீங்கள் லிக்விட் வேறு லிக்விட் மாற்றி பாருங்க. அப்புறம் மாற்றினாலும் அந்த புள்ளிகள் வந்து அதிகமாகி கொண்டே வந்தது ஒழிய அது கம்மியாகலை. ரின் சோப்பு போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க டாக்டர்ஸு. அப்போது பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் இங்கே பார்த்த முடியலைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போனோம், அவங்க ஒரு வைத்தியம் சொன்னாங்க. பொள்ளாச்சி போனோம், அங்கே ஒரு வைத்தியம் சொன்னாங்க. ரிசர்ச் சென்டருக்கு போனோம், அங்கே ஒரு வைத்தியம் சொன்னாங்க. எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குதாங்க. அந்த புள்ளி வந்து மறையிறதில்ல. புள்ளி ஜாஸ்தியாகி அந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு. ஒன்று சேர்ந்து அதெல்லாம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சு, உள்ளங்கை முதல்ல கருப்பாக ஆரம்பிச்சிது. பிறகு நான் கருப்பு மட்டும் ஆனால் பரவாயில்ல, ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான வெடிப்புகள், பிளேடு போட்டு கீறின மாதிரி வெடித்து விரலெல்லாம் ஒரு விரல் எடுத்தால் 1000-5000 வெடிப்பு இருக்கும். அது மாதிரி கையிலே வந்தது, காலிலே வந்தாச்சு. உள்ளங்கால் அந்த கால், பாதம், மேலே எல்லாம் வந்துட்டு வரும்பொழுது அந்த வெடிப்புகள் வந்து கையிலையாவது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், காலில் வந்து பாலம்பழமாக வெடிச்சிருக்கும். அது எப்படி இந்த வறண்ட நிலம் பூமி எதிர்ச்சி வந்தால் பிரியும் ரெண்டா, அது மாதிரி பாதமெல்லாம் வந்து பிரிஞ்சு அந்த டயர், பழைய டயரு, இந்த வண்டி ஒன்று அடிச்சுட்டே போகல, அது மாதிரி டப்புன்னு அடிக்கிற அளவு பிஞ்சு தொங்கும் தோல். உள்ளங்கையில் உள்ளங்கை அப்போ தான் 2 பிளந்துருச்சு, 2 பிளந்து 2 பக்கம். அப்போது ரொம்ப சிவியராக இருக்கும் பொழுது என்னால் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையா ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தால் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க, நல்லா மீண்டும் வேலைக்கு போங்கன்னாரு. திரும்ப வேலைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே எப்படி போகிறது, ஒரு இடத்துல பிரின்ஸிபலாக இருந்துட்டு திரும்ப இங்கே போய் சாதாரண வேலையில் சேர முடியாது. தாராபுரத்தில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வைஸ் பிரின்ஸிபலாக போய் சேர்ந்தேன்.
சரி, டெய்லி இங்கேருந்து போவோம். போகும்போது அந்த கால் எரிச்சல் அந்த 9-10 மணி வரைக்கும் தான் தாங்கும். 10 மணிக்கு மேலே கால் பயங்கரமாக எரியனால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி இருந்தும் அந்த வேலையை வந்து பல்ல கடிச்சிட்டு பார்த்தேன். அது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு கொடுத்துருந்தாங்க. பெரிய கிளாஸஸ்க்கு பாடம் கொடுக்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன், அது எழுதுறது, போர்டில் எழுத சாக்பீஸ் தூளெல்லாம் அந்த வெடிப்புகளில் வந்து நிறைஞ்சிக்கும். அதை கழுவவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா? எதுக்கு திரும்புமா மீண்டும் இப்படி ஒரு புயல்? நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ஆராய்ச்சி பார்த்துக்குவேன். மனசளவில் எனக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தது. நம்ம எந்த தப்பும் செய்யலை, ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். நான் வந்துட்டு நீங்கள் சுகம் பண்ணுங்கள், நான் சாட்சி சொல்கிறேன். எங்கே வேணாலும் போகிறேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரேன், நான் சாட்சி சொல்கிறேன், அந்த சுகம் மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் இருக்க அந்த வேதனை ஜாஸ்தியாகி விரலெல்லாம் மடங்க ஆரம்பிச்சு ஒரு அழுகின ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது பைபிள் எடுக்க முடியாது, படிக்க முடியாது, ஒன்றும் முடியாதுன்னா ஏதாவது செல்லில் போட்டு கேட்டுட்டு பாட்டு பாடி சத்தமாக அழுவேன். அங்கிளெல்லாம் வெளியே கடைக்கு போயிட்டாங்கன்னா ஒன்றும் சத்தமாக என்னால் எவ்வளோ சத்தம் போட்டு அழ முடியுமோ அழுவேன். அழுது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, மனம் இறங்கணும்னு அந்த பரித்திமையை கூட கூப்பிட்டானே, நான் அது மாதிரி தானே உட்காந்துருக்குறேன், எனக்கு கால் கொடுங்களேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை நினச்சி பார்ப்பேன். 18 வருஷம் கூனியாக இருந்தாங்களே அவங்கள நினச்சி பார்ப்பேன். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் இருந்தாங்க. எப்படி இவங்கெல்லாம் தாங்கியிருப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சிங்களே, எனக்கு செய்ய மாட்டிங்களா? நீங்கள் செய்யுங்க, நான் வந்து என்ன வேணுமோ நான் செய்கிறேன் ஆண்டவரே. நான் வெட்கப்பட மாட்டேன். யார்கிட்ட எனக்கு குஷ்டம் வந்ததுன்னு சொல்ல நான் வெட்கப்படவே மாட்டேன். அப்படி அந்த குஷ்டம்னு தெரியாது, எனக்கு தெரியாமல் தான் இருந்தோம். அதுக்கு பிறகு டாக்டர் தான் சொன்னார். அதுக்கு பிறகு என்னை பார்க்க வந்த ஒருத்தர் வந்துட்டு என் பசங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் அது வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ணலை. ஏன்னா எல்லோரும் அப்பப்போ தான் கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகிற நேரம், அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு பார்த்தா, அப்புறம் என் பையன் வந்துட்டான். பையன் வந்து பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகும்போது அந்த டாக்டர் தான் சொன்னார், இந்த வியாதி வந்து கருங்குஷ்டம், இதுக்கு மருந்து இல்லை, ஃபைல்ஸ் கூட இல்லை, இது முந்தி காலத்தில் இருந்தது, இப்போ இந்த வியாதியே இல்லைம்மா, இதுக்கு மருந்து இல்லை, கை கால் முழங்கை வரைக்கும் 2 கை எடுக்கணும், முழங்கால் வரைக்கும் 2 கால் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. சரிண்ணா, எனக்கு இது தெரியாது. இவங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள உட்காரும்போது ரொம்ப எமர்ஜென்சியில் தான் கூட்டு போகும்போது அந்த காரில் நான் ட்ராவல் பண்ணுறக்குள்ளே ஐயோ, ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கில் உயிர் போய் வரும். அவ்வளோ வலி, வேதனை. தூக்கி போடும் பொழுது அந்த சரீரமே ஆடும் பொழுது அப்படியே வேதனையாக இருக்கும். அதுக்கு பிறகு இங்கேருந்து வெள்ளூர் சிஎம்சிக்கு ஏதோ இப்போ கேட்குறாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேட்க, எல்லோரும் அதே தான் சொன்னாங்க, வேறு வழியே இல்லை, 2 கை 2 கால் எடுக்கணுன்ட்டு. அந்த நிலமையில தான் திருப்பி வேறு வழியே இல்லை, வேணாம் எரிச்சலுக்கு வேணால் மருந்து தரேனாங்க. அந்த எரிச்சலுக்கு தான் மருந்தை வாங்கிட்டு வந்து அதை பாவம் ஒவ்வொரு நாளும் என்னோடய காலை கழுவி அந்த மருந்தை போட்டுகிட்டே இருப்பார். போட அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, கை மடங்க ஆரம்பிச்சிருச்சு, போட்டுருக்கிற வளையல கூட கழட்ட முடியல. அப்படியே குஷ்டரோகியாகவே உட்காந்துட்டேன். அப்புறம் ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகம் பண்ணிங்களே, 11ஆவது என்னை செய்யக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அழுவேன், ராத்திரியெல்லாம் அழுவேன். ஆனால் ஆண்டவர் தைரியம் கொடுத்தார், பல சொப்பனங்களை கொடுத்தாரு, தரிசனங்களை கொடுத்தாரு, வார்த்தைகளை கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் ஏதோ செய்ய சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துட்டேன், கண்டிப்பாக நம்ம வியாதி சரியாகணும். கரெக்டாக 3 வருஷம் ஆச்சு அந்த வியாதி சுகமாக. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வெடிப்புகள் மறைஞ்சது, அப்புறம் அந்த எரிச்சல் மறைஞ்சது, அப்புறம் அந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல கருப்புலேருந்து கொஞ்சம் சிமெண்ட் கலரில் வர ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் வரும்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படா இப்படி மாறுதுன்னு கடைசியில் இருந்தேன். எனக்கு ரொம்ப வந்துன்னா இந்த கை எப்படி சேரும் அப்படிங்கிறதான். ஏன்னா கை அந்தளவு ஒரு கை 2 பாகமாக அப்படி இருந்தது. அப்போ அந்த கையை வந்து மெல்ல மூட ஆரம்பிச்சது. திருப்பி விரலெல்லாம் நல்லா நீட்டாக ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் என்னால் இதுக்கு மேலே வைக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ நான் நல்ல ஆண்டவரே உங்களை கையெடுத்து கும்பிடணும் ஆண்டவரேன்ட்டு வச்சு பார்ப்பேன், என்னால் வைக்க முடியாது. அப்போது ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு அழகான கையை கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அற்புதம், ஆண்டவர் செஞ்ச அற்புதம், பெரிய அற்புதம். அப்போ அதுலேருந்து நான் வேலை எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருக்காக ஓடவும், அவருக்காக சாட்சி சொல்லவும், எங்கே வேணாலும் போகிறவும் அவருக்கு சாட்சி சொல்லவுமா இருக்கேன். இன்றைக்கும் ஃபோன் மூலமாக என்னை கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணுறவங்க
கேன்சர் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம அதை அனுபவப்பட்டதுனால நம்ம அனுபவங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஆனால் அப்போ ஒரு சாட்சியாக வச்சுருக்கிறாருன்னா அந்த வனாந்திர பாதைகளில் நடந்து வந்து அந்த தைரியத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும். அந்த தைரியத்தை கொடுத்து அவரை கரம் பிடிச்சு அழைச்சி வந்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக நிற்கிறேன். திரும்பமா இழந்து போன யாவற்றையும் திரும்பி தருவேன்ட்டு என்னுடைய அதே வந்து எப்படி நான் குறுகி போயிருந்தேன், என்னோடய ஹைட்டு கூட குறுகிடுச்சு. திரும்ப அதே ஹைட்டு அந்த அந்த எலும்பெல்லாம் கூட நீளமாயிடுச்சு. நீளமாகி கை காலெல்லாம் நல்லாகி ரொம்ப அற்புதம். ஆண்டவர் செஞ்ச அற்புதம் பயங்கரமான அற்புதம். நான் எப்போ அந்த 11வது குஷ்டரோகி வந்திருக்கேன், ஆண்டவரே இருந்தார் சுகம் பண்ணிட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த வியாதி வந்தப்போ பார்த்தா அந்த காலை வந்து பார்த்தா பயங்கரமாக வெடிச்சிருக்கும். அந்த டாக்டர் சொன்னார், இந்த மருந்து கொடுத்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு டெய்லி வந்து 6 தடவை போடணும் அப்படிம்பார் ஆக்சுவலாக. ஸோ இவங்க ஸ்கூலுக்கு வந்து அப்போ வந்து வேலைக்கு போயிட்டுருக்கா ஆக்சுவலாக. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு பேசினில் வச்சு அந்த தண்ணியை வச்சு காலைல கழுவி விடுவேன். அந்த ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா வயிற்றில் குடலுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அப்படி ஸ்மெல் அடிக்கும் ஆக்சுவலாக, பயங்கரமான ஸ்மெல்லு. வீடு பூரா அப்படியே பயங்கரமாக நாவரும் ஆக்சுவலாக அப்படியே. அப்போ திருப்பி வந்து காரில் இங்கே தாராபுரம் கூட்டிகிட்டு போவேன். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக. காலைல கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். இவள் கிளாஸ் எடுப்பேன், அங்கேயே வந்து அந்த வெளியிலேயே மரத்துக்கடியிலே உட்காந்துருப்பேன் நான். அப்புறம் சாயந்தரம் வந்து திருப்பி கூட்டிகிட்டு வருவேன். வீட்டில் ரெடியாக வச்சுட்டு போவேன். அந்த வாஷ் பேஷனு தண்ணியெல்லாம் ரெடியாக வச்சுட்டு போவேன். வந்த உடனே வந்து அந்த இதில் திருப்பி வாஷ் பேஷனில் வச்சு கழுவு வச்சு அந்த காலை கழுவி விடுவேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு 6 தடவை அந்த மாதிரி பண்ணி விடுவேன் ஆக்சுவலாக. இது தாங்கக்கூடிய பலத்தை வந்து ஆண்டவர் தான் கொடுத்தாரு ஆக்சுவலாக. இந்த வேதனையை வந்து அவப்படுற வேதனை அழுவா, பயங்கரமாக அழுவா ஆக்சுவலாக. அதை பார்த்தாலே அந்த பார்க்குறவங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வருவாங்க, பார்த்துட்டு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வீட்டு சாப்பிட்டா கூட வந்து அந்த நோய் எங்களுக்கு நமக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு ஊழியக்காரே ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அந்த ஊழியத்துக்கு ஒரு வேளைக்கு நாங்கள் அந்த ஊழியத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம் ஆக்சுவலாக. அவர் வந்து பார்த்துட்டு அவர் போகும்போது சொன்னார், நாகமான் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆக்சுவலாக. அப்படியே இருதையுமே நின்று போச்சு எங்களுக்கு. அப்படியே இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே. ஆனால் அந்த ஆண்டுக்கு வந்து அந்த விசுவாசத்தை கொடுத்தாரு ஆக்சுவலாக. அவர் தைரியம் இருந்துச்சு, இந்த நோய் சரியாயிடும் அப்படின்னு ஒரு பலம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் வந்து அந்த கொடுத்துட்டே இருந்தார் ஆக்சுவலாக. பலத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ என்ன தான் ஆனாலும் சரி ஆண்டவர் நம்ம கை விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு பலம் எங்களுக்கு கிடச்சிது ஆக்சுவலாக. அதில் வந்து என்னுடைய வீசிங் ட்ரபிள் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், தூங்க முடியாமல் இருப்பேன் ஆக்சுவலாக. அது எங்கே போச்சுன்னே தெரியல ஆக்சுவலாக. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஆண்டவர் எடுத்தார், சுத்தமாக ஆண்டவர் வந்து அதுலேருந்து எடுத்தார் ஆக்சுவலாக. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கப்போ சில கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இந்த சில சாப்பாடு எனக்கு அதெல்லாம் ஒதுக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிக்க ஆண்டவர் வந்து 2 பேரும் எந்திரிச்சிருவான் ஆக்சுவலாக. அந்த தைரியத்தை வந்து ஆண்டவர் வந்து சொல்லிக் கொடுப்பார் ஆக்சுவலாக. நீ சாப்பிடாத, செய்யாத. இப்போ நல்லா நிம்மதியாக தூங்கிடுவேன் ஆக்சுவலாக. அந்த வீசிங் ட்ரபிள் அதனால எங்கே போச்சு தெரியல. இருமிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் இருமிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. ஒரு சர்ச்சில் போனால் கூட நான் உட்கார முடியாது, அப்படி இருமுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கிற சில பிரச்சனைகள் இருந்துச்சு, சில வந்து ரகசிய பாவங்கள்லாம் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. அதெல்லாம் ஆண்டவர் எடுத்தார். ஒன்றுனா எடுத்து முழுமையாக நம்ம வரும்போது வந்து முழுமையாக நம்மளை வந்து ஆண்டவர் வந்து சோகம் பண்ணார் ஆக்சுவலாக. முதல்ல அவளுக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு, எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. எனக்கு 77 வயசு ஆகுது. இன்னும் நான் வந்து கார் ஓட்டிட்டு போகிறேன். இங்கேருந்து பெங்களூருக்கே கார் ஓட்டிட்டு போவேன் நான். அவ்வளோ இதாக இருப்பேன் ஆக்சுவலாக. யாரெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, உங்களுக்கு 77 வயசு ஆகிடுச்சு, நல்லா சாப்பிட்றேன் நான் ஆக்சுவலாக, நல்லா பசிக்கும், எல்லா வேலையும் நான் வந்து செய்கிறேன். இல்லை ஆண்டவர் தான் ஆக்சுவலாக. ரொம்ப அருமையாக சொன்னீங்க அங்கிள். ஆண்டி நீங்கள் பார்த்துக்கிட்ட விதத்துலேருந்து எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. எல்லா சூழ்நிலையிலுமே உங்கள் எல்லா பள்ளத்தாக்குலேயும், எல்லா நெருக்கங்கள்லேயும், எல்லா கண்ணீரின் மத்தியிலும், நிந்தனைகள்லையும் நீங்கள் ஆண்டவரை இறுக பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அங்கிள்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆண்டி? அது போக இதை பார்க்குறதான நம்ம மக்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, இந்த சாட்சிகளை கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்துலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இந்த வயசில் நாங்கள் வந்துட்டு பிள்ளைங்க வந்து தனியாக அந்த ஊரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லையே, அங்கே போய் தனியாக உட்காந்துருக்கீங்களா, யாருமே இல்லையே அப்படிம்பாங்க. யாரும் இல்லாட்டண்ணா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு, கடவுள் நம்மளோட இருக்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் வராது, எப்போ எங்களுக்கு நல்லாலே அப்போ வரும், அது வரைக்கும் நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருவோங்க. அது மாதிரி பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால
அவங்களும் அங்கங்கே ஊழியத்தை பார்த்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்களும் இங்கே என்ன பண்ணுறோம், கிராமமாக போவோம், கிராமத்துக்கு போவோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் அவங்க சந்தித்து உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு வருவோம். சின்ன குழந்தைகளோட ஊழியத்தை பண்ணுறோம். அதனால் ஆண்டவர் இந்த வயசில் எங்களுக்கு ஓட பலன் கொடுத்துருக்குறாரு. அத்தனையை தாண்டியும் இன்றைக்கி வந்துட்டு நம்ப மாட்டாங்க. 77 வயசு 73 வயசு எங்களை பார்த்தா நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் கழுகை போல் வாழ வயதை கொடுத்து ஓட வச்சுருக்கிறாரு. பிள்ளைங்க வந்துட்டு ஒரு பையன் வந்து பெங்களூரில் இருக்கிறாப்புல, மூத்த பையன். அன்றைக்கு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு சத்தம் போட்டார் அங்கிள். இன்றைக்கி அரிசி வந்து ஏற்றுமதி பண்ணுற தொழிலில் அவர் வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாப்புல. ஆண்டவர் அழகாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. என்னுடைய வாரிசாக அந்த மூத்த குழந்தை அது இப்போ ஊழியம் பண்ணுது. ஆமாம், +2 படிச்சுட்ருக்குது. அது பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். 2வது குழந்தை பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஆண்டவர் ஞானத்தை புத்தியை கொடுத்துருக்குறாரு. ஆண்டவருக்குள்ளே அழகாக அந்த குடும்பம் போய்கிட்டு இருக்குது. என் மருமக ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே அவ்வளோ வைராக்கியமாக அவ்வளோ இதாக இருக்கிறாப்புல. அதுமாதிரி மகள் வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. எங்கே நான் உறவுகளுக்கு பயந்தேன். என்னோடய வியாதியை பார்த்து யார் நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணுவா, யார் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணுவானா. ஆனால் அதே உறவுகளே வந்துட்டு அந்த என்னோடய மகளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப ரத்த சம்பந்தமான உறவு. என்னோடய மகளும் நல்லா இருக்கா. அவளுக்கு 2 குழந்தைங்க. அழகாக கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஜீசஸ் பாட்டு பாடிட்டு தான் வருவாள். அந்தளவு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நாங்கள் நிறைவாக இங்கேருந்து பார்த்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு ஊழியங்களை பண்ணி நாங்கள் மற்றவங்களுக்காக பாரப்படும் போது இங்கே ஊழியம் பண்ணும்போது என் பிள்ளைகள் வந்து ஒலிவ மரக்கன்றுகளை போல் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் நிறைவாக வச்சுருக்காரு. நாங்கள் போகிற சபையை நேசிக்கிறோம், சபை ஜனங்களை நேசிக்கிறோம், கஷ்டப்படுறவங்கள நேசிக்கிறோம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இப்படி தானே கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்னு ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கும் பொழுது ஆத்மார்த்தமாக அவங்கள நேசிக்கிறோம். அவங்களுக்கு என்ன எங்களால் முடியுமோ செய்கிறோம். அப்படியாக எங்கள் நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு எழுந்திரிப்போம். அதனால் சந்தோஷத்தோடு முடிப்போம், ஒரு திருப்தியோடு முடிப்போம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மருந்தே இல்லாத வியாதி, அதாவது டாக்டர்கள் கைவிடப்பட்ட ஒரு கேஸ். நான் என்னவே ஆண்டவரை மரணத்திலேருந்து தூக்கி எடுத்தார்னா உங்களுக்கு என்ன வியாதியோ வியாகுலமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை கடன் வேறொரு சூழ்நிலை, வேறொரு மனுஷன், அதை ஆண்டவர் அறியாமல் இருந்தால் ஏதாவது முடிவு வேறையாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கரம் பிடிச்சதுனால எல்லாவற்றிலும் கரையேற்றி விட்டு ஆண்டவர் அழகாக நடத்தி இன்னைக்கு குடும்பத்தை வந்து முன்னை காட்டில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் எங்கே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரு. என்னை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் சாட்சி நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறாரு. ஆனால் அந்த அற்புதத்தை தாண்டி திரும்ப வர்ற சோதனைகளில் மக்கள் நிலைச்சி நிற்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு பவுல் சொன்னபடி ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை நீங்கள் போராடி முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் கூட பார்க்குறதான ஜூவிட்டர் நேயர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்ம எப்படி வைராக்கியமாக வாழ முடியும் என்பதை இந்த சாட்சி கண்டிப்பாக நம்மளுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. ஸோ இதன் மூலியமா நம்மளும் கூட ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருந்து அவருக்கான காரியங்களில் செய்கிறதுல நம்ம முன்னுரிமை காட்டி அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக நம்மளை பாதுகாத்து கொள்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.